வெள்ள நிவாரணமாக ரூபாய் 37,000 கோடி நிதி கேட்டோம். அதற்கு ரூபாயாவது ஒதுக்கி தமிழக மக்களுக்கு உதவி செய்தாரா பிரதமர்? இப்படியா பொய்களை சொல்வது என்று முதல்வர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பி தனது பதிவு செய்திருக்கிறார். அவர் என்ன பேசியிருக்கிறார், என்ன பதிவு செய்திருக்கிறார் என்பது பற்றி நமது கடையர் டிவியில் பார்க்கலாம். நீங்கள் நலமா என்ற புதிய திட்டம் தொடங்கப்பட்டது குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நாள்தோறும் பார்த்து எத்தனையோ முத்திரை திட்டங்களை தொடங்கியுள்ளோம். அப்படி ஒரு திட்டம்தான் இன்று தொடங்கி வைக்கப்பட்டுள்ள நீங்கள் நலமா என்ற புதிய திட்டம். புதிய திட்டத்தின் இந்த தலைப்பே மக்களின் மீதான எங்களது கனிவான சிந்தனையே, அன்பான அக்கறையை காட்டும். தமிழக மக்கள் ஒவ்வொருவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த திட்டத்தின் முதன்மை நோக்கம். மக்கள் நல்வாழ்வுக்காக வகுக்கப்படும் திட்டங்களின் பயன்கள் மக்களுக்கு வந்து சேருவதை உறுதி செய்வதற்காகத்தான் நீங்கள் நலமா என்ற திட்டத்தை தொடங்கி வைத்துள்ளேன். மகளிர் விடியல் பயணம், புதுமை பெண், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், ஒலிம்பிக் தேடல், நான் முதல்வன், உங்கள் தொகுதியில் முதலமைச்சர், முதல்வரின் முகவரி, கள ஆய்வில் முதலமைச்சர் திட்டம் என இப்படி தமிழகத்தில் வாழும் ஒவ்வொரு குடும்பமும் பயனடையும் வகையில் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி வெற்றி கண்டுள்ளது திராவிட மாடல் அரசு. எங்களை சிலர் குடும்ப ஆட்சி என்று சொல்லுகிறார்கள். ஆம், இது குடும்ப ஆட்சிதான். தமிழகத்தின் ஒவ்வொரு குடும்பத்தையும் கைதூக்கிவிடும் ஆட்சி இது. ஆட்சிக்கு வந்த ஓராண்டு காலத்தில் ஏராளமான மனுக்கள் என்னை தேடி வழங்கப்பட்டன. அப்படி வழங்கப்பட்ட கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றி கொடுத்த காரணத்தினால்தான் இப்போது நான் செல்லும் பயணங்களில் மக்களின் கைகளில் மனுக்களை காண முடியவில்லை. மாறாக அவர்களது முகங்களில் மகிழ்ச்சியை காண்கிறேன். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், பேரறிஞர் அண்ணா ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்றாரே, அதனைத்தான் இப்போது மக்களின் முகங்களில் காண்கிறேன். அந்த மகிழ்ச்சியை மேலும் உறுதி செய்ய இப்போது துவங்கப்பட்டுள்ளதுதான் நீங்கள் நலமா என்ற திட்டம். இந்த திட்டத்தை செயல்படுவதற்கென உருவாக்கப்பட்ட வலைதளத்தை நான் இன்று தொடங்கி வைத்து ஒரு சில பயனாளிகளிடம் உரையாடி அவர்களின் கருத்துக்களை கேட்டறிந்தபோது உள்ளம் மகிழ்ந்தேன். ஒவ்வொரு குடும்பத்தினரது குரல்களை கேட்டு அவர்களது குறைகளை போக்கும் அரசாக திமுக அரசு செயல்பட்டு வருகிறது. அதைப்போல அமைச்சர்கள், உயர் அலுவலர்கள், மாவட்ட ஆட்சியாளர்கள் ஆகியோரும் உங்களிடம் கலந்துரையாடி நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் நலத்திட்டங்களை குறித்து கருத்துக்களை பெற்று அதன் அடிப்படையில் அரசின் சேவைகளை மேம்படுத்துவதற்கான வழிவகைகள் உருவாக்கப்படும். தமிழக அரசின் நலத்திட்டங்கள் குறித்து உங்களிடமிருந்து பெறப்படும் கருத்துக்கள் இந்த வலைதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும். கோட்டையில் உட்கார்ந்து திட்டங்கள் தீட்டி அறிவிப்பதோடு எனது கடமை முடிந்துவிட்டதாக நான் எப்போதும் நினைத்தது கிடையாது. ஒவ்வொரு திட்டமும் எந்த நோக்கத்திற்காக அறிவிக்கப்பட்டதோ அந்த நோக்கம் நிறைவேற்றப்பட்டு வருகிறதா என்பதுதான் எனக்கு முக்கியம். ஏனென்றால் ஒவ்வொரு திட்டமும் பல்லாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலானவை. கடுமையான நிதி நெருக்கடி சூழலில் நிறைவேற்றப்படுபவை. ஆகவே ஒதுக்கப்படும் நிதி ஒவ்வொரு குடிமகனையும் சென்று சேர வேண்டும். நலத்திட்டம் ரூபாய் என்றாலும் அது உங்களிடம் வந்து சேர வேண்டும் என்று நினைத்து திட்டங்களை தீட்டுபவன் நான். அதே சமயம் மத்திய அரசின் ஓரவஞ்சனையால் தமிழகத்துக்கு வரவேண்டிய நிதி உதவிகள் படிப்படியாக குறைக்கப்பட்டு வருவதை நான் அதிகம் விளக்க தேவையில்லை. சில நாட்களுக்கு முன்னால் சென்னைக்கு வந்து பேசிய பிரதமர் மோடி, மாநில அரசுக்கு தராமல் மக்களுக்கு நேரடியாக நிதி வழங்கி வருவதாக அப்பட்டமான ஒரு பொய்யை சொல்லிவிட்டு சென்றுள்ளார். எந்த மக்களுக்கு கொடுத்தார் என்பதை சொல்லி இருந்தால் அந்த மக்களுக்கு கிடைத்ததா என்று கேட்கலாம். 2 மாபெரும் இயற்கை பேரிடரை 8 மாவட்டத்து மக்கள் சந்தித்தார்கள். இதற்காக 37,000 கோடி ரூபாய் நிதி கேட்டோம். அதற்கு ரூபாயாவது ஒதுக்கி தமிழக மக்களுக்கு உதவி செய்தாரா பிரதமர்? இப்படியா பொய்களை சொல்வது? மத்திய அரசிடமிருந்து நிதி வரவில்லை என்றாலும் இந்த 8 மாவட்ட மக்களுக்காக மாநில பேரிடர் நிதி மற்றும் அரசு துறைகளில் இருந்து
3477 கோடி ரூபாய் அளவுக்கு நிதி வழங்கியும் நிவாரணப் பணிகளை செய்ததும் மக்கள் நலம் காத்து வரும் அரசுதான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அரசு. உங்கள் ஒருவர் நலனை காக்கவே நான் உழைக்கிறேன் என்பதன் மற்றும் ஒரு அடையாளமாகத்தான் இந்த நீங்கள் நலமா திட்டத்தை தொடங்கி வைத்துள்ளேன் என்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் பதிவு செய்திருக்கிறார். நன்றி, வணக்கம்.